Good morning students. 8th standard subject English unit 1 supplementary la the woman on platform 8 section 2 section 1 la enna last class la paathom appadina சதீஷும் அவங்க அம்மாவும் அந்த பிளாட்ஃபார்மில் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த உமனும் அருணும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா டைனிங் ஹாலுக்கு போயிட்டு என்ன பண்ணாங்க, திரும்ப அதே பிளேஸ்க்கு வந்து இப்போ ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் பார்த்துருந்தோம். ஹலோ அருண் ஹி கால்டு. உடனே அருணை பார்த்தோன்னு ஹலோ அருண் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வந்து கூப்பிட்றான். த ட்ரெயின் இஸ் கம்மிங் இன் லேட் as usual. எப்பயும் போல் நம்ம போகிற ட்ரெயின் வந்து என்ன தான் லேட்டாக தான் ஆகும் போல். டிட் யூ நோ வி ஹாவ் எ நியூ ஹெட் மாஸ்டர் திஸ் இயர். உனக்கு தெரியுமா இந்த இயர் வந்து நமக்கு நியூ ஹெட் மாஸ்டர் சேஞ்ச் ஆகிருக்காரே அப்படி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறது அப்படின்னாக்கா சதீஷ் வந்து அருண் கிட்ட கேட்குறான். We shook hands and then he turned to his mother and said, this is Arun, mother. He is one of my friends and the best bowler in the class. ஸோ நீ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே என்ன பண்ணால் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா திரும்பி பார்த்து சொல்கிறான், இவன் தான் அருண், இவன் வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லை பெஸ்ட் பவுலர், கிளாஸ்லேயே நல்ல ஒரு பவுலர் யாருன்னா அருண் தான் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வந்து அவங்க அம்மா கிட்ட ஒரு இன்ட்ரோ கொடுக்குறான். ஐ எம் கிளாட் டு நோ தட் செட் ஹிஸ் மதர். இவன் இன்ட்ரோ கொடுத்தோன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏ லார்ஜ் இம்போசிங் உமன் ஹூ ஓர் ஸ்பெக்டகல்ஸ். இம்போசிங் அப்படின்னா அவங்க சதீஷோட அம்மா எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா ஸ்பெக்டகல்ஸ், கண்ணாடி போட்டிருந்தாங்க. சி லுக்டு அட் த உமன் ஹூ லெட் மை ஹேண்ட் அண்ட் செட் அண்ட் ஐ சப்போஸ் யூ ஆர் அருண் மதர்ஸ். ஸோ இப்போ சதீஷோட அம்மா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அருண் பக்கத்தில் இருக்கிற அந்த உமனை பார்த்து என்ன கேட்குறாங்க, கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. அருண் கையை வந்து அந்த உமன் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து என்ன கேட்குறாங்க, அண்ட் ஐ சப்போஸ் யூ ஆர் அருண்ஸ் மதர். நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து அருணோட அம்மா தானே அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐ ஓப்பன் மை மவுத் டு மேக் சம் எக்ஸ்ப்ளனேஷன் பட் பிஃபோர் ஐ குட் சே எனிதிங் த உமன் ரிப்ளைட், எஸ் ஐ எம் அருண்ஸ் மதர். நான் வாய் திறந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன், இவங்க வந்து இங்கே வந்தாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடியே என் பக்கத்தில் இருந்த உமன் வந்து என்ன ரிப்ளை கொடுத்துட்டாங்க, ஆமாம் நான் வந்து அருணோட அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஐ வாஸ் அனேபிள் டு ஸ்பீக் எ வேர்டு. அவங்க அப்படி சொன்னதும் அதுக்கு மேலே அதை மறுத்து என்னால் என்ன பண்ண முடியலை, எதுவுமே பேசலை நானும். ஐ லுக்டு குயிக்லி அப் அட் த உமன். என்ன அருணோட மதர்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னோன்னா நான் என்ன பண்ணேன், ஐ லுக்டு குயிக்லி அப் அட் த உமன். அந்த உமனை வந்து வேகமாக பார்த்தேன். பட் சி டிட் நாட் அப்பியர் டு பி அட் த ஆல் இம்ப்ரெஸ்டு அண்ட் வாஸ் ஸ்மைலிங் அட் சதீஷ் மதர். ஆனால் அவங்கக்கிட்ட எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியலை. சரி நம்ம பொய் சொல்கிறோமே அப்படிங்கிற ஒரு ஷைனஸ் கூட இல்லாமல் ஸ்மைலிங் அட் சதீஷ் மதர். சதீஷோட அம்மாவை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்மைல் பண்ணாங்க. சதீஷ் மதர் ஷெட், it is such a nuisance having to wait for the train right in the middle of the night, but one cannot let the child wait her alone. சதீஷோட அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இட் இஸ் such a nuisance. அதாவது இந்த மாதிரி ட்ரெயினுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து நியூசன்ஸ் அப்படின்னா ஒரு பிடிக்காத செயல். எந்த டைமில் சில்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா நைட் டைமில் தனியாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா சதீஷோட அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. Anything can help to buy a boy at a big station like this. There are so many suspicious characters hanging about. Suspicious அப்படின்னா அந்த இடத்துல டவுட்டு. இந்த மாதிரி தனியாக சைல்டு வந்து தனியாக ட்ரெயினில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா நிறையா சந்தேகப்படக்கூடிய நிறையா பேர் இருக்காங்க அந்த ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அட் எ பிக் ஸ்டேஷன், இந்த பெரிய ஸ்டேஷனில் நிறையா சஸ்பீசியஸ் கேரக்டர்ஸ் வந்து அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க, சந்தேகப்பட முடியாத கேரக்டர்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. தீஸ் டேஸ் ஒன் ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ இன்றைக்கி இருக்கிற நாட்களில் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரேஞ்சர்னால் அந்த இடத்துல புதியவர், ரொம்ப புதுசாக யாரும் நம்மக்கிட்ட பழகுனாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்கக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சதீஷோட அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. Arun can travel alone though, said the woman beside me.
ஸோ அவங்க சொன்னதும் என் பக்கத்தில் இருந்த அந்த உமன் என்ன சொன்னாங்கன்னா, அருணால் தனியாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் somehow I felt grateful to her for saying that. கிரேட்ஃபுல் அப்படின்னு சொன்னாக்கா என்னது அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஹாப்பி. அவங்க அப்படி சொன்னதும் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஐ ஹேட் ஆல்ரெடி forgiven her for lying. ஆல்ரெடி அவங்க வந்து எனக்காக ஒரு வந்து பொய் சொல்லியிருந்தாங்க, அதாவது என்னோடய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இப்போ forgivenனா மன்னிச்சிட்டேன். அண்ட் பிசைட்ஸ் ஐ ஹேட் டேக்கன் அண்ட் இன்ஸ்டிங்டிவ் டிஸ்லைக்ஸ் டு சதீஷ் மதர். இன்ஸ்டிங்டிவ்னா நேச்சுரலாகவே எனக்கு வந்து சதீஷோட அம்மா வந்து என்ன பண்ணாங்க, டிஸ்லைக், எனக்கு பிடிக்காது. பட் ஆனால் அவங்க வந்து தனியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது இவங்க அந்த உமன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அருணால் தனியாக போக முடியும் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க ஆல்ரெடி சொன்ன பொய்யை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா forgive மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அருண் நினைக்கிறான். வெல் be very careful, Arun said Sadi's mother looking sternly at me through her spectacles. இருந்தாலும் அவங்க சதீஷோட அம்மா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு அருண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கண்ணாடியை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹார்டாக சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க லுக்கிங் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஹார்டாக பார்க்குற மாதிரி இருந்தது. அப்படி பார்த்து சொல்கிறாங்க, be very careful when your mother is not with you and never talk to stranger. உன்னோட அம்மா வந்து உன் கூட இல்லாதப்போ நீ என்ன பண்ணக்கூடாது, நெவர் டாக் டு, புதுசாக வர்றவங்கள்ட்ட நீ என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சதீஷோட அம்மா வந்து அருணை பார்த்து சொல்கிறாங்க. ஐ லுக்டு ஃப்ரம் சதீஷ் மதர் டு த உமன் who had given me tea and sweets and then back at சதீஷ் மதர். நான் என்ன பண்ணேன், சதீஷோட அம்மாவையும் பார்த்தேன், அடுத்து எனக்கு ஸ்வீட்டு டீ எல்லாம் வாங்கி கொடுத்தேன், இந்த உமனையும் பார்த்தேன், திரும்ப அதுக்கடுத்து சதீஷோட அம்மாவையும் பார்த்தேன். ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஐ செட். உடனே நான் சொன்னேன், எனக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸை புதுசாக வர்றவங்கள வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அந்த சதீஷோட அம்மா கிட்ட சொன்னேன். சதீஷ் மதர் டெஃபினெட்லி ஸ்ட்ரேஞ்சர்ட் எ லிட்டில் as obviously she was not used to being contracted by small boys. ஸ்ட்ராக்டு அப்படின்னாக்கா என்னென்னா நகர்தல். நான் இப்படி எனக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸை பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களோட அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா, சரி இவங்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது. she was not used being to contracted அப்படின்னாக்கா என்னதுனாக்கா அப்போஸ் பண்ணலை, அதை மறுத்து என்ன பண்ணலை, அவங்கள பேசலை, அந்த பையன்கிட்ட பேசவும் இல்லை. there you are, you see, if you don't watch over them all the time they will walk straight into trouble. ஓகே அருண், பார்த்துக்கோ, நீ வந்து என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால வந்து உனக்கு என்ன பண்ணணும், ஒரு ட்ரபிள், நிறைய கஷ்டங்களை கொடுத்துருவாங்க, ஏதாவது பண்ணிவிடுவாங்க. ஸோ நீ வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதோட அவங்க வந்து விட்டுட்டாங்க. ஆல்வேஸ் லிசன் டு வாட் யுவர் மதர்ஸ் டெல்ஸ் யூ, she said, wagging a little finger at me, and never talk to strangers. வேகிங் அப்படின்னா என்னதுன்னா கையை அசைக்கிறது. ஆல்ரெடி உனக்கு வந்து உன்னோட அம்மா வந்து யுவர் மதர் டெல்ஸ் யூ, உனக்கு நிறையா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கையை அசைச்சிக்கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவனை பார்த்து சொல்கிறாங்க, லிட்டில் ஃபிங்கர் அட் மீ அண்ட் நெவர் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர். நீ வந்து என்ன பண்ணாத, புதுசாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேசக்கூடாது, உனக்கும் ஆல்ரெடி உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா சொல்கிறாங்க. யாரை பார்த்து சொல்கிறாங்கன்னா அருணை பார்த்து சதீஷோட அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. I glared resentfully at her and moved closer to the woman who had befriended me. Resentfully அப்படின்னாக்கா என்னதுனாக்கா பிடிக்கல, அவங்க சொன்னது வந்து என்னதுன்னா எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால் இவன் மூவ் பண்ணி யார்கிட்ட போய் நின்றுக்கிட்டான் அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக அந்த உமன் கிட்ட போய் நின்றுக்கிட்டான். சதீஷ் வாஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் ஹிஸ் மதர். அவன் சதீஷ் வந்து அவங்க அம்மா பின்னாடி தான். கிரின்னிங் அட் மீ. கிரின்னிங் அப்படின்னு சொன்னாக்கா என்னதுன்னா சிரிக்கிறது. ஸோ இவங்க அம்மா பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அவன் என்ன பண்ணுறான், சிரிக்கிறான், என்னை பார்த்து சிரித்தான். அண்ட் டிலைட்னிங் இன் மை கிளாஸ் வித் ஹிஸ் மதர். அப்பேரண்ட்லி ஹி வாஸ் ஆன் மை சைடு. அவங்க அம்மா என்ன தான் அவ்வளோ சொன்னாலும் அந்த சதீஷ் வந்து யார் பக்கம் தான் இருந்தான் அப்படின்னு சொன்னாக்கா அருண் பக்கம் தான் இருந்தான். ஸோ அதனால தான் அவங்க சதீஷோட அம்மா சொன்னப்போலாம் அருணை பார்த்து என்ன பண்ணான்னா ஸ்மைல் பண்ணான். இந்த ஸ்டேஷன் பெல் கிளாங்டு. இப்போ வந்து அந்த ஸ்டேஷனில் வந்து பெல் அடிக்குது. அண்ட் த பீப்புள் ஹூ ஹேட் டில் நவ் பீன் ஸ்கட்டிங் resignedly
resignedly on the platform began hustling about. ஸோ பெல் அடித்தோன்னே ஸ்கவுட்டிங் அப்படின்னு சொன்னாக்கா ரெடி ஆகுறது. எல்லோரும் என்ன பண்ணாங்க, ரெடி ஆகுறாங்க. ரீசைன்லன்னா ஒபீடியன்ட்லி, சரி பெல் அடிச்சிருச்சு நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்கவுட்டிங்னா குனிஞ்சு எடுக்கிறது. ரீசைன்லி அப்படின்னு சொன்னாக்கா ஒபீடியன்ட்லி, சரி பெல் அடிச்சிருச்சு நம்ம எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ரெடி ஆகுறாங்க. பிளாட்ஃபார்ம் பிகன் ஹஸ்லிங் அபவுட். இப்போ ஹஸ்லிங் அப்படின்னு சொன்னாக்கா என்னதுன்னு சொன்னாக்கா தள்ளுறது. திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போகிறாங்க. ஹியர் இட் கம்ஸ் ஷவுட்டட் சதீஷ். சதீஷ் கூப்பிட்றான், சதீஷ் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் த என்ஜின் விசில் ஸ்ட்ரிங்கட் அண்ட் த ஃப்ரண்ட் லைட்ஸ் பிளேடு ஓவர் த ரயில்ஸ். ஸோ இப்போ வந்து ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ ஸ்ட்ரிங்கட் அப்படின்னாக்கா என்னதுனாக்கா சவுண்டு, அந்த என்ஜினோட விசில் சவுண்டும் வந்துருச்சு. அண்ட் த ஃப்ரண்ட் லைட்ஸ் பிளேட் ஓவர் த ரயில்ஸ். ஸோ ரயில் வந்துருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். த ட்ரெயின் மூவ்ட் ஸ்லோலி இன்டு த ஸ்டேஷன். ஸோ என்ன ஆகுதுன்னா, மவுட்னா என்னதுன்னா ரொம்ப ஸ்லோவாக அந்த ட்ரெயின் உள்ளே வருது. த என்ஜின் ஹிஸ்ஸிங் அண்ட் சென்டிங் அவுட் வேவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம். ஸோ அப்போ அந்த ட்ரெயின் சவுண்டு கொடுத்துக்கிட்டே என்ன பண்ணிருச்சு, உள்ளே நின்றுருச்சு. அண்ட் இட் கேம் டு ஸ்டாப். அந்த ஸ்டாப்பில் நின்றுச்சு. சதீஷ் ஜம்ப்ட் ஆன் த ஃபுட்போர்ட் ஆன் த லைட்டட் கம்பார்ட்மெண்ட் அண்ட் ஷவுட்டட், கம் ஆன் அருண், திஸ் இஸ் ஒன் இஸ் எம்டி. உடனே ட்ரெயின் நின்னோடனே சதீஷ் என்ன பண்ணா, ரொம்ப ஜம்ப் பண்ணி ஃபுட்போர்ட் அடித்து என்ன பண்ணிட்டான்னா உள்ளே போய் ஏறிட்டு கம் ஆன் அருண், இங்கே ஒரு பிளேஸ் எம்டியாக இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து கத்துறான். அண்ட் ஐ பிக்ட் அப் மை சூட் கேஸ் அண்ட் மேட் எ டேஷ் ஃபார் த ஓப்பன் த டோர். நான் என்னோடய சூட் கேஸ் எடுத்துக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ண உள்ளே ஏறினேன். வி பிளேஸ் ourselves at the open windows. ஸோ அப்போ நாங்கள் உள்ளே போய் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டோம், ஒரு பிளேஸில் செட்டில் ஆகிட்டோம். ஸோ ஜன்னல் பக்கத்தில் நிற்கிறோம். அண்ட் த டூ உமன் ஸ்டுட் அவுட் சைட் ஆன் த பிளாட்ஃபார்ம். இப்போ ரெண்டு உமனும் பிளாட்ஃபார்மில் நிற்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் என்ன ட்ரெயினுக்குள்ளே இருந்தோம். டாக்கிங் அப் டு அஸ், ரெண்டு பேரும் எங்ககிட்ட பேசினாங்க. சதீஷ் மதர் டிட் மோஸ்ட் ஆஃப் த டாக்கிங். ஆனால் சதீஷோட அம்மா என்ன ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்ன சொன்னாங்க, நோ டோன்ட் ஜம்ப் ஆன் அண்ட் ஆஃப் மூவிங் ட்ரெயின்ஸ். என்ன பண்ணாத, ட்ரெயின் போகும்போது இங்கே அங்கே குதிக்காத. ஆஸ் யூ டிட் ஜஸ்ட் நவ், ஒரு இடத்துல இரு அப்படின்னு அவங்க அம்மா செட் சொன்னாங்க. அண்ட் டோன்ட் ஸ்டிக் யுவர் ஹேண்ட்ஸ் அவுட் ஆஃப் த விண்டோஸ். அதை மாதிரி என்ன பண்ணாத அப்படின்னாக்கா தலையில் ஜன்னல் வழியாக வெளில நீட்டாத. அண்ட் டோன்ட் ஈட் எனி ரப்பிஷ் ஆன் த வே. போகிற வழியில் என்ன பண்ணாதுன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடாத அப்படின்னு இந்த சதீஷோட அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க. She allowed me to share the benefit of her advice. ரெண்டு பேருக்குமே தான் சொன்னாங்க இந்த மாதிரி அட்வைஸ்லாம். அண்ட் she probably didn't think my mother a very capable person. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, என்னோடய அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, யார் சொன்னது அப்படின்னாக்கா சதீஷோட அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. She handed Sadish a bag of fruits, a cricket bat and a big of chocolates and told him to share the food with me. சதீஷோட அம்மா இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இந்த ஃப்ரூட்ஸு, கிரிக்கெட் பேட்டு, சாக்லேட்ஸ் இதெல்லாம் கொடுத்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. Then she took back from the window to watch how my mother behaved. இப்போ என்னோட அம்மாவாக இருந்தாங்க இல்லையா ஒரு உமன், அவங்க அந்த விண்டோ பக்கத்தில் நின்று என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. I was smarting under the patronizing tone of Sadish's mothers, who obviously thought mine a very poor family. இதெல்லாம் பார்த்துட்டு பேட்ரனைசிங் அப்படின்னு சொன்னாக்கா பாசம் காட்டுறது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்மார்ட்டிங் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சதீஷோட அம்மா இவ்வளோ தூரம் பேசுகிறாங்களே, இவங்க பேசலேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நல்லா பாசமாக இருந்தாங்க அந்த உமன். who obviously thought mine a very poor family. அந்த சதீஷோட அம்மா என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இவங்க புவர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்து சும்மா கெஸ் பண்ணிட்டாங்க சதீஷோட அம்மா. இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் ஐ டிட் நாட் இன்டென்ட் கிவிங் த அதர் உமன் அவே. பட் இருந்தாலும் நான் அவங்கள என்ன பண்ணலை, விட்டு கொடுக்குறதுக்கு நினைக்கல. ஐ லெட் ஹர் டேக் மை ஹேண்ட்ஸ் இன் ஹர்ஸ். இப்போ வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், கையை நானும் அந்த உமனும் கையை பிடிச்சிட்டு இருந்தோம். பட் ஐ குட் திங் ஆஃப் நத்திங் டு சே. ஆனால் எதுவுமே என்ன பண்ணிக்கல, ரெண்டு பேருமே பேசிக்கல. ஐ வாஸ் கான்சியஸ் ஆஃப் சதீஷ் மதர் ஸ்டாரிங் அட் அஸ் வித் ஹார்ட் greedy eyes, and I found myself hating her with a
firm and reasoning hate. நாங்கள் 2 பேரும் நானும் அந்த உமனும் பேசிக்கவே இல்லை. சதீஷோட அம்மா தான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஹார்டாக பேசினாங்க. ப்ரீடி ஐஸ்னால் அவங்களோட கண்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நல்லா முட்டை கண்ணாக இருந்துச்சு. ஆனால் அவங்கள எனக்கு வந்து ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் ஹேட்டிங் வித் எஃப்ஓம், நிஜமாகவே எனக்கு அவங்கள வந்து என்ன பண்ணாது, பிடிக்காது. அண்ட் ரீசனிங் ஹேட், என்ன ரீசனே தெரியல, அவங்கள வந்து என்ன பண்ணாது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. த காட் வாக்ட் அப் த பிளாட்ஃபார்ம். இப்போ அந்த காட் அந்த இதில் இருப்பார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பிளாட்ஃபார்மில் நடந்து வந்துட்டு இருந்தார். பவுலிங் ஹிஸ் விசில் ஃபார் த ட்ரெயின் டு லிவ். இப்போ வந்து விசில் அடிச்சிட்டாரு. I looked straight into the eyes of the woman who held my hand. இப்போ நான் வந்து என்ன யாரை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, அந்த உமனை தான் கையை பிடிச்சிட்டு இருந்தாங்களே, அந்த உமனை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். And she smiled in the gentle understanding way. அவங்களே என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ஸ்மைல் பண்ணாங்க. அந்த ஸ்மைல் பண்ண விதமே எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. I leaned out of the window then and put my ஸ்மைல் பண்ணோன்னே நான் என்ன பண்ணேன், லீண்ட் அவுட் ஆஃப் த விண்டோ, தலையை வெளியில் விடுறது. தலையை வந்து அந்த ஜன்னல் வழியை நான் என்ன பண்ணேன், வெளியில் விட்டு அண்ட் புட் மை லிப்ஸ் டு ஹர் சீக் அண்ட் கிஸ்டு ஹேர், தலையை வெளியில் விட்டு அவங்களுக்கு என்ன பண்ணேன், முத்தம் கொடுத்தேன். த கேரேஜ் ஜோல்டட் ஃபார்வர்டு அண்ட் சி ட்ரிவ் ஹேர் ஹேண்ட் அவே. ஜோட்டட் அப்படின்னு சொன்னாக்கா மூவ் ஆகுறது. ஸோ அவங்கள நான் கிஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சி ட்ரிவ் ஹேர் ஹேண்ட் அவே, அவங்க என்னை கையை வந்து என்ன பண்ணிட்டாங்க, கையை எடுத்துட்டாங்க. குட் பை மதர் செட் சதீஷ். சதீஷ் சொன்னால் சரி ஓகே குட் பை மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அண்ட் த ட்ரெயின் பிகன் டு மூவ் ஸ்லோலி அவுட் ஆஃப் த ஸ்டேஷன். இப்போ வந்து அந்த ட்ரெயின் வந்து என்ன ஆகுது, மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சதீஷ் அண்ட் ஹிஸ் மதர் வேவ்டு டு ஈச் அதர். சதீஷும் அந்த அவனோட அம்மாவும் ஒருத்தர் பார்த்து குட் பை சொல்லிட்டு இருந்தாங்க. குட் பை ஐ சே டு த அதர் உமன். குட் பை மதர் அவன் சொன்னதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், அந்த உமனை பார்த்து குட் பை மதர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஐ டிடன்ட் வேவ் ஆர் ஷாட். பட் அவன் கத்துன மாதிரி நான் என்ன பண்ணலை, சத்தம் போடலை. பட் சாட் ஸ்டில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த விண்டோ. ஆனால் அவங்க முன்னாடி தான் நின்றுட்டு இருந்தாங்க. கேசிங் அட் த உமன் ஆன் த பிளாட்ஃபார்ம். கேசிங்னா என்னதுன்னா லுக்கிங், அந்த உமனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. Sadi's mother was talking to her, but she did not appear to be listening. ஆனால் சதீஷோட அம்மா வந்து என்ன அந்த உமன் கிட்ட வந்து பேசினாங்க. பட் அதெல்லாமே அவங்க காதில் வந்து என்ன பண்ணவே இல்லை, லிசன் பண்ணிக்கவே இல்லை. she was looking at me. அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, என்னையவே தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. as the train took me away. இப்போ அந்த ட்ரெயினு கிளம்பிருச்சு. she stood there on the busy platform. ட்ரெயினுக்கு ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிளாட்ஃபார்மே என்ன ஆயிடுச்சு, பிஸி ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் அந்த லேடி வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. எ பேல் ஸ்வீட் உமன் இன் ஒயிட். அந்த அவங்க ரொம்ப ஸ்வீட், அந்த ஒயிட் கலர் சாரீ கட்டி ரொம்ப அன்பானவங்களாக இருந்தாங்க. அண்ட் வாட்ச்டு ஹேர் அன்டில் சி வாஸ் லாஸ்ட் இன் த மில்லியன் க்ரௌட். அந்த ட்ரெயின் லாஸ்ட் எண்டு போகிற வரைக்குமே நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவங்க மறைகிற வரைக்கும் நான் அவங்கள வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், பார்த்துக்கிட்டே இருந்தேன். நிறையா க்ரௌட் ஆனோன்னா அவங்க வந்து சி வாஸ் லாஸ்ட் இன் த மைலிங் க்ரௌடு, ரொம்ப கூட்டத்தில். அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டாங்கன்னா மறைஞ்சிட்டாங்க. ட்ரெயினும் ஸ்பீடாக போயிடுச்சு. இந்த ஸ்டோரியில் என்னென்னா, அருண்கிற பையன் தனியாக இருந்ததுனால இந்த லேடி வந்து ரொம்ப அன்பாக இவங்கிட்ட வந்து பாசமாக நடந்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் இவனும் என்ன பண்ணலை, சதீஷோட அம்மா கிட்ட என்ன பண்ணலாம், இவங்க வந்து என்னோடய அம்மா இல்லை அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷனை வந்து கொடுக்கவே இல்லை. இவனும் ரொம்ப அன்பாக அவங்க அம்மா மாதிரியே பேசினா பழகினா, இந்த மாதிரிலாம் செஞ்சு ரொம்ப அன்பாக இருந்தாங்க 2 பேருமே அப்படிங்கிறத அந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை ரைட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா, ரஸ்கின் பாண்ட் is a short story writer, novelist and poet. The favorite writer of the Indian children. இவர் வந்து என்னதுன்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், அது மட்டும் இல்லை ஒரு நாவலிஸ்ட், பெரிய தொடர்கதையெல்லாம் எழுதக்கூடியவர். இவர் வந்து இந்தியன் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ரைட்டர். ஹிஸ் ஃபர்ஸ்ட் நாவல் ரூம் ஆன் த ரூஃப். இவரோட ஃபர்ஸ்ட் நாவல் அப்படின்னு பார்த்தோம்னா ரூம் ஆன் த ரூஃப் வாஸ் பப்ளிஷ்டு வென் சி வாஸ் ஸ்டில் இன் ஹிஸ் டீன்ஸ் அப்படின்னா அந்த டீனேஜ், அந்த பருவத்தில் அந்த ஏஜில் எழுதின நாவல் வந்து இவரோட ஃபர்ஸ்ட் நாவல். This novel won him the John Rice Memorial Award in 1957. அந்த நாவல் வந்து ஜான் ராய்ஸ் ரைன் மெமோரியல் அவார்டு வந்து 1957 வாங்கியிருக்கு. He also writes about children's the simple hill of folk of Uttarakhand. இவர் வந்து என்னதுன்னா சில்ட்ரன்ஸை பற்றி எழுதுவார். அது மட்டும் இல்லை, உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய அந்த ஹில்ஸ் ஃபோக், அந்த மலைவாழ் மக்களை பற்றியும் இவர் வந்து ரொம்ப எழுதுவார்.
Simplicity and fluency of language and an insight into the human nature and hallmarks of his style. இவரோட லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஹியூமன் நேச்சரை பேஸ் பண்ணி தான் எழுதுவார், அதான் அவரோட ஸ்டைல். ஹிஸ் மேஜர் ரைட்டிங் இன்க்ளூடிங் த ஐலாண்ட் ஆஃப் ட்ரீஸ். அது மட்டும் இல்லை, இவரோட ரைட்டிங்கில் பார்த்தோம்னா எதை பற்றி எழுதியிருப்பார்னா ஐலாண்ட் ஆஃப் ட்ரீஸ், அதை பற்றி அவர் எழுதின அந்த ஸ்டோரிஸ் வந்து ஐலாண்ட் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் எ பாண்ட் வித் த மவுண்டைன்ஸ் அண்ட் த இண்டியன் ஐ லவ், இதெல்லாம் அவர் எழுதின மேஜர் ரைட்டிங்ஸ். He has also been honored with the Sahitya Akademi Award for his contribution to nature Indian literature. அது மட்டும் இல்லை, இவர் சாகித்ய அகாதமி அவார்டும் வாங்கியிருக்காரு. அதாவது லிட்ரேச்சருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் என்னதுன்னா சாகித்ய அகாதமி அவார்ட். அதை வந்து இவர் ரஸ்கின் பாண்ட் வந்து வாங்கியிருக்காரு, லிட்ரேச்சருக்காக வாங்கியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.